இருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எண்ணங்கள் தூய்மையானால் எல்லாம் நன்மையாகும். அந்த வகையிலே நல்ல எண்ணங்களை நாம் எல்லாம் பெற்றுக்கொண்டு அறவழியில் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி கொள்வதற்காக நிறைய அருள் நூல்களை அறநூல்களை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நம் தமிழ் அன்னையினுடைய பொற்பாதங்களை தொட்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். முடிவுகளின் தொடக்கம் என்று நாம் தலைப்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே வாழ்க்கையும் துவங்க ஆரம்பிக்கும். ஏன்னா முடிவுகள் அப்படிங்கிறது முற்றுப்புள்ளிகள் அல்ல. நிறைய பேரனுடைய வாழ்க்கையை நாம் என்னுடைய வாழ்க்கை என்பதை துவங்கி இருந்திருக்கும். ஆக முடிவுகள் அப்படின்றது அந்த வெறும் சொல்லாக நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இடத்துல முடிவு அப்படின்னாலே ஓ இது இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தும் ஒரு சிந்தனையும் தான் பெரும்பாலும் இளைஞர்களிடத்துல இன்றளவுல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அந்த முடிவுன்றதனுடைய ஆழ்ந்த பொருளை நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு வாக்கியமாக எதாக இருந்தாலும் சரி, ஒரு முடிவு அப்படின்றது அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா, அடுத்ததாக அதனுடைய நிலைப்பாட்டில் இருந்து ஏதோ ஒரு செயல்பாட்டினுடைய துவக்கம் அப்படிங்கிறது துவங்கும். ஒரு நல்ல படம் பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த படம் முடிஞ்சிருச்சு. அந்த படம் மட்டுமே முடிந்திருக்கின்றதே தவிர, அந்த படத்தில் இருந்து நம்முடைய மனதில் நாம் எடுத்துக்கொண்ட கருத்து என்ன? டேக் அவேன்னு சொல்றாங்க இன்னைக்கு ஆங்கிலத்துல. டேக் அவேன்னு சொல்றாங்க. அந்த டேக் அவேன்னு சொல்லக்கூடிய நம்முடைய மனதிலே நாம் அந்த படத்தில் இருந்து, அந்த திரைப்படத்தில் கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆழமா சிந்திச்சு பார்க்கும்போது, அது நல்லவைகளாக இருந்துச்சு அப்படின்னா, ஓ இந்த மாதிரியான நல்ல செயல்பாடுகளை நாமும் செய்யலாமே அப்படின்ற ஒரு கருத்து நமக்குள்ள வரும். ஒரு எண்ண ஓட்டம் ஏற்படலாம். அதே அந்த படம் கொஞ்சம் கொடுமையான படமாக இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நம்ம நடக்க கூடாது அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆக இந்த முடிவு அப்படின்றது ஏதோ ஒரு விஷயத்தினுடைய முடிவாக இருந்தாலும் சரி, செயல்பாட்டினுடைய முடிவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, அதனுடைய தாக்கம், அதனுடைய செயல்பாடுகளினுடைய அடுத்த நிலை அப்படின்றது அந்த இடத்துல கண்டிப்பாக துவங்கும். ஆனா அத நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்றது மட்டும்தான் நம்ம கையிலேயே இருக்கு. நிறைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, முடிவுகள் என்பது முற்றுப்புள்ளிகள் அல்ல, அது அடுத்த அத்தியாயத்திற்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத நம்ம ஆழமா அசை போட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய உண்மையான பொருள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு இந்த முடிவுகள் அப்படின்றத பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே அமையுது. நம்முடைய வாழ்க்கையில நாம எத்தனை அடிகள் எடுத்து வைக்கிறோமோ, அத்தனை அடிகள் நம்முடைய முடிவுகளை சார்ந்தே எடுத்து வைக்கப்படும் அப்படின்றதும் நமக்கு நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா நிறைய ஆங்கில புத்தகங்கள வந்து புரட்டி பார்க்கும்போது, டெசிஷன் மேக்கிங் அப்படின்ற ஒரு முக்கியமான தலைப்பின் கீழ் பல விஷயங்கள நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய தமிழ வந்து நம்ம எந்த இடத்துலயுமே வந்து இது பண்ணிற முடியாது. நம்மளுடைய தமிழ்ல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் நமக்கு இந்த முடிவெடுப்பதை பற்றிய மிக ஆழமான, அற்புதமான செய்திகள் பலவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில இந்த முடிவுகள் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த முடிவுகளினுடைய அடிப்படையில தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே அமையுது. அப்போ இந்த முடிவுகள நாம எதை சார்ந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. முடிவுகளை நாம் எதை சார்ந்து எடுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்வியல் முறை, நம் அனுபவம் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடங்கள், நாம் வளர்ந்த சூழ்நிலை, இதை சார்ந்துதான் நம்முடைய முடிவுகள் அப்படின்றத நாம எடுப்பதற்கான அந்த தன்மை நமக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கும். சின்ன வயசுல நம்ம ஒரு நாற்காலிய தள்ளிக்கிட்டே நடந்து போவோம். மாடி படிக்கு வந்து சைட்ல அந்த ஓரத்துல வந்து அந்த படிக்கட்டை பிடித்து ஏறுவதற்கான அந்த கம்பி குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அதுல வந்து நம்ம ஏறி சறுக்கல் விளையாடுவோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன ரகளைகள், சேட்டைகள் எல்லாம் நம்ம செய்யும்போது, பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க? "இத நீ இப்படி பண்ணாத. நீ விழுந்துருவ." அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. அதே கொஞ்சம் நம்ம முதிர்ந்த நிலைக்கு அத விட ஒரு அடுத்த நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, "ஓ! இதுல ஏறுனா நம்ம விழுந்துருவோம். நம்ம தீனா சுடும்." அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு பகுத்தறிவு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் வளர்ந்திருக்கும். அதுவே 2 வயதுல நமக்கு அதெல்லாம் பெரிய பொறுப்பு போது
நமக்கே ஒரு பகுத்தறிவு ஏற்பட்டிருக்கும். இப்படி படிப்படியாக நல்லது எது, கெட்டது எது அப்படிங்கிறத நம்முடைய பழக்கவழக்கத்தின் மூலமாக, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நம்மை வழிநடத்தியதன் மூலமாக நமக்குள் ஒரு பகுத்தாய்வு தன்மை அப்படிங்கிறது வளருது. இது ஒரு பொதுவான வாழ்க்கை முறையில இருக்கக்கூடிய ஒரு பகுத்தாய்வு தன்மை நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, சில விஷயங்கள் இன்னைக்கு ஒரு நல்ல துணி நம்ம போடணும் அப்படின்னா கூடயும், அந்த துணி எப்படி இருக்கணும்? அது என்ன நிறத்துல இருக்கணும்? அது எவ்வளவு நமக்கு சரியான முறையில பிடித்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே, அதாவது ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தீர்மானிக்கிறோம். ஒரு யாரை திருமணம் செய்ய வேணும் அப்படின்றத கூட இன்னைக்கு நம்ம தீர்மானிக்கிறதுக்கான தனிப்பட்ட முடிவை எடுப்பதற்கான அளவிற்கு கூட நம்மளுடைய முடிவுகள் அப்படிங்கிறது இன்றைக்கு படிப்படியாக அந்தந்த வயதிற்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்ற மாரி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அது எல்லாமே எதனுடைய அடிப்படையில இருந்து வருது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறை, நமக்கு கிடைத்த அனுபவம், சுற்றி இருக்கிறவருக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள். இதன் அடிப்படையில தான் நம்முடைய முடிவுகள் அப்படிங்கிறது நமக்கு எடுப்பதற்கு பகுத்தறிவு தன்மை அப்படிங்கிறது நம்முடைய வயதிற்கு ஏற்றவாறு நமக்கு வளர்ந்துகிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். அப்படி வளர்ந்துகிட்டு வரும்போது, இன்றைக்கு இந்த முடிவுகள் எடுப்பதுல நிறைய குழப்பங்கள நம்மளால பார்க்க முடியுது. நான் உட்பட இன்றைக்கு ஒரு விஷயத்துல நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த விஷயத்தை நாம் எவ்வளவு தெளிவாக ஆராய்ந்து பார்த்தாலும் கூட, அந்த முடிவை எடுப்பதிலே பல யோசனைகள் ஒரு குழப்பமான மனநிலையிலேயே அந்த முடிவை நாம் எடுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியத பெரும்பாலும் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கான கண்ணோட்டம் அப்படிங்கிறது எப்படி அமையுது அப்படின்னா, பிறர் நம்மை எப்படி பார்ப்பாங்க? நம்ம இந்த முடிவை எடுத்தோம், இப்படி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்கள் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதற்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு ஏற்கனவே சொன்னது போல ஒரு துணிக்கடையில போய் நான் ஒரு புடவை எடுக்கணும் அப்படின்னா, அந்த கலர், அந்த நிறம் எனக்கு பிடிச்சிருந்திருக்கலாம். அதனுடைய வடிவமைப்பு எனக்கு பிடிச்சிருந்திருக்கலாம். ஆனா, அத நான் என் தோள் மேல போட்டு காமிச்சு 4 பேர்ல 3 பேர் நல்லா இல்லன்னு சொல்லிட்டாங்கனாலோ, ஏன் 2 பேர் நல்லா இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா கூட, அந்த புடவையை நான் எடுப்பதற்கு என்னுடைய மனம் அப்படிங்கிறது தயங்கி நிற்கிறது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கான வாழ்வியல் முறை எப்படி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, நம்முடைய மனப்பாங்கு, நம்முடைய கண்ணோட்டத்தையும் தாண்டி அடுத்தவர்களினுடைய பார்வை நம் மீது எப்படி படும்? அடுத்தவங்க நம்மள எப்படி யோசிப்பாங்க? அடுத்தவங்க நம்மள எப்படி பார்ப்பாங்க? நம்மள நல்லா இருக்குன்னு பெருமையா பேசுவாங்களா? "என்ன கலர் எடுத்து போட்டிருக்கா பாரு" அப்படின்ன மாரி பேசிருவாங்களா? அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களினுடைய அந்த விமர்சனத்திற்கான முக்கியத்துவம் என்பது இன்றைய காலகட்டத்துல அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் நாம இன்றைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள்ல சுயமான அந்த முடிவு, அந்த நிலைப்பாட்டில் நமக்கு அப்படியே நிலைத்து நிற்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இடறிக்கிட்டே வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அடுத்தவர்களினுடைய அந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது நமக்கு தேவைதான். இல்ல அப்படின்னு சொல்லல. ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு முடிவு எடுக்க போறோம் அப்படின்னா, அந்த விஷயம், அந்த நிகழ்வுக்கான அந்த முடிவை நாம் எடுப்பதற்கு முன்னதாக அனுபவம் வாய்ந்த பெற்றோர்கள், பெரியோர்கள், சுற்றத்தார்கள், அந்த துறை சார்ந்த அறிஞர்கள், சான்றோர் பெருமக்கள்னு அனைவரினுடைய அந்த கருத்துக்களையும் நாம் பெற்றுக்கொண்டு, ஆலோசனைகளையும் நாம் பெற்றுக்கொண்டுதான் முடிவு எடுப்பது என்பது சரியாக இருக்கும். ஆனால் அந்த முடிவு என்பது அனைத்தையும் அலைசி ஆராய்ந்ததற்கு பின்னதாக நம்முடைய சுயமான முடிவாக இருக்க வேண்டுமே தவிர, அவர்களினுடைய முடிவாக அது இருத்தல் கூடாது என்பதனைத்தான் ஐயன் வள்ளுவர் நமக்கு மிகத் தெளிவாக சொல்லியிருப்பார். அதாவது வினை வழியும், தன் வழியும், மாற்றான் வழியும், துணை வழியும் தூக்கிச் செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நம்முடைய வள்ளுவர். அதாவது நம்ம ஒரு செயல செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த செயலினுடைய தன்மை எப்படி நாம் எப்படி கையாள போகின்றோம் அப்படின்றதற்கான நம்முடைய மன வலிமை, நம்முடைய பக்கபலம் எப்படி இருக்கும்? ஒருவேளை அது இன்னொருவரையும் தொடர்பு படுத்தக்கூடிய செயலாக இருந்தால், அவர்களினுடைய வலிமை, அவர்களுக்கு துணை நிற்கக்கூடியவர்களினுடைய வலிமை என்று 4 புறங்களும் நம்முடைய புத்தியை சுழட்ட விட்டு நாம் மீண்டும் மீண்டும் அதை சிந்தித்து 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 அந்த வலிமையை நமக்குள் இருக்கின்றதா என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அதற்கு பின்னதாகத்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று ஐயன் வள்ளுவர் நமக்கு சொல்லி இருப்பார். ஆனா இன்றைக்கு போற போக்குல முடிவெடுக்கக்கூடிய அந்த பழக்கம் அப்படின்றதுக்கு வந்ததற்கான மிக முக்கியமான காரணம்
அடுத்தவர்களின் விமர்சனங்களுக்கான முக்கியத்துவம் தான். அதாவது அடுத்தவர்களினுடைய விமர்சனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த விமர்சனத்தையே நம்முடைய முடிவாக ஏற்றுக்கொள்றோம் இல்லையா? அந்த இடத்துல தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலானதற்கு எனக்கு பிடிக்காத ஒரு நண்பர் இருக்கிறாரு. அவர் வந்து கையில ஒரு iPhone என்று சொல்லப்படக்கூடிய மிக விலை உயர்ந்த ஒரு அலைபேசிய வச்சிருக்கிறாரு. அப்போ என்னுடைய மனதுல இன்றைக்கு வந்து என்ன தோணும் அப்டின்னா, இவன்லாம் இத வச்சிருக்கிறான். ஏன் நான் வச்சிருக்க கூடாதா? இத விட அதிகப்படியான விலை கொடுத்து நான் ஒரு அலைபேசிய வாங்கி, நாளைக்கு அவன் முன்னாடியே நான் இத பந்தா காட்டுறேன் பாரு. அவன் முன்னாடியே நான் இத வச்சு அவன வந்து வெறுப்பேத்துறேன் பாரு. அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டமும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில நம்மளால பார்க்க முடியுது. பக்கத்து வீட்டுக்காரர் பென்ஸ் கார் வாங்கிட்டாருன்றதற்காக நான் அத விட இன்னும் 2,00,000 அதிகமா போட்டு, அதை விட சொகுசு வசதி அதிகம் நிறைந்த இன்னொரு கார நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். அதற்காக நான் எவ்வளவு வேணாலும் கடன் வாங்குவேன். எவ்வளவு வேணாலும் செலவினங்கள் செய்வேன். எவ்வளவு வேணாலும் வட்டி கட்டுவேன். ஆனா ஆ, எனக்கு அவன விட நான் மேல இருக்கணும். அப்படின்ற அந்த மட்டும் தான். அப்படின்ற மாரி அடுத்தவர்களுக்காக, அவர்களுக்காக நம்முடைய முடிவை நாம் எடுக்கும்போது, அந்த இடத்துல வந்து தோல்வி தான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து மிஞ்சும். அப்போ அந்த முடிவுகள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு சரியில்ல அப்படின்னா, எப்படி ஒரு பள்ளம் இருக்கிறது தெரியாம நம்ம அதுக்குள்ள நம்ம காலடிய எடுத்து வச்சோம்னா, நம்ம தவறி விழுவோமோ, அதே போலத்தான் அடுத்த முடிவு, அடுத்த அடியினுடைய துவக்கமாக இருக்கக்கூடிய அந்த முடிவை நாம் சரியாக எடுக்காமல், அந்த பள்ளத்துல கொண்டு போய் கால வச்சோம்னா, அடி தவறி கீழே விழுவது போல அந்த முடிவு நம்மை பள்ளத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். அப்போ எந்த ஒரு எதிர்மறையான ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, நேர்மறையான முடிவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் 4 புறமும் அந்த வினையினுடைய வலிமை தன்மை, நம்முடைய வலிமை தன்மை, அதை சார்ந்தவர்களினுடைய வலிமை தன்மை என்று அனைத்தையும் ஆராய்ந்து விளைவுகளை பற்றி நன்றாக மீண்டும், மீண்டும், மீண்டும் ஆராய்ந்து, ஆராய்ந்து, ஆராய்ந்து பல்வேறு விதமான கருத்துக்களை பெற்றுக்கொண்டு, எது சரி, எது தவறு என்பதினிலே மிகத் தெளிவாக இருந்து ஒரு முடிவை நாம் எடுத்தோம் என்று சொன்னால், அந்த முடிவு நிச்சயமாக வாழ்க்கையினுடைய வெற்றி பயணத்திற்கான ஒரு முடிவாகத்தான் இருக்கும். நிறைய சான்றோர் பெருமக்கள், நிறைய சாதனையாளர்கள், அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய பக்கங்களை நாம் புரட்டி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு கிடைத்த மிக முக்கியமான ரகசியம் இதுதான். அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எடுத்த முடிவு. கண்ணதாசன் ஐயாவ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவருடைய சின்ன வயசுல அவங்க வீட்டுக்கு தெரியாம அவரு பேருந்துல ஏறி பயணப்படுறார். வீட்ட விட்டு வெளியேறுறார். வீட்ட விட்டு வெளியேறக்கூடிய அவர் பேருந்துல ஏறுனதுக்கு பின்னாடி, பேருந்துல அப்படியே உட்கார்ந்து பயணம் பண்ணும்போது, அவருடைய மனதுல பல்வேறு வகையான எண்ணங்கள் அப்படியே ஓடிட்டு இருக்கு. நம்ம எப்பயுமே நம்ம அம்மா, அப்பா கூட தானே வருவோம். நம்ம இன்னைக்கு தனியா பேருந்துல வர்றோமே! நம்ம அவ்ளோ பெரிய ஆளாயிட்டோமோ! நம்ம எடுத்த நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோமே! ஆனா நம்ம நல்லதுக்கு தானே எடுத்தோம். நம்ம பின்வாங்க கூடாது. அப்படின்னு தனக்குள்ள ஒரு தேற்றல். ஒரு நெருடல் இருந்தாலும் கூட, தன்னுடைய முடிவுல வந்து அவர் விலகாமல், அந்த நெருடலையும் மீறிய ஒரு தேற்றல் தன்னுடைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே அப்படியே அந்த பேருந்துல பயணப்படுறார். பேருந்து ஒரு இடத்துல நிக்குது. நின்ன இறங்குற இடத்துல வந்து ஒரு சின்ன சிற்றுண்டின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன கேன்டீன் இருக்கு. அங்க போய் தேநீர் வாங்கி குடிக்கிறார். இதுவரைக்கும் அவங்க அம்மாவோடையோ, இல்ல அவங்க அப்பாவோடையோ தான் போய் அவர் தேநீர் குடிச்சிருப்பார். இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையில அவர் போய் குடிச்சதில்ல. அன்னைக்கு முதல் முறையில குடிச்சிட்டு, தன்னுடைய சட்டை பையிலிருந்து ஒரு ரூ. 1 நாணயத்தை எடுத்து தேநீர் கடைக்காரருக்கு குடுக்குறார். அப்படி குடுக்கும்போது அவருக்குள்ள ஒரு எண்ணம். இதே மாதிரி நான் சம்பாதிச்சு, அந்த காசுல நான் தேநீருக்கான காச குடுக்குறதுக்காக தானே நான் வீட்ட விட்டு வெளியில வந்தேன். நம்ம இந்த முடிவுல இருந்து பின்வாங்க கூடாது. எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த முடிவுல இருந்து நம்ம பின்வாங்க கூடாது. நிச்சயமாக என்னை கண்ணும் கருத்துமாக வைத்து பார்த்த என்னுடைய தாய் தந்தைக்கு நான் பெருமையை சேர்க்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஊருக்கு நான் திரும்ப வரணும். அப்படின்னு சொல்லி, அவர் செய்தது தவறுதான் கூட. அந்த முடிவில் அவர் உறுதியாக இருந்தார் அப்படின்றதற்காக நான் அவருடைய வாழ்க்கையை உதாரணமாக இந்த இடத்துல வைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் மீண்டும் பேருந்தில் ஏறி பயணப்படுகின்றார். நகரத்திற்கு போகின்றார். அதற்கு பின்னதாக அவருடைய வரலாற்று நம்ம எல்லாருமே வந்து நெறைய படிச்சிருப்போம். அவ்வளவு அவமானங்கள், அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை, அவ்வளவு சோதனை, அவ்ளோ நடந்த பின்னதாகவும், அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து, தன்னுடைய முடிவினுடைய நிலைப்பாட்டில் இருந்து கொஞ்சம் கூட மாறாம, அதற்கான செயல்பாடுகளில் மட்டுமே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அவர் நினைச்சிருந்தா, தன்னுடைய அதாவது எவ்வளவோ நாள் அவர் பட்னியா இருந்திருக்கிறார். அப்படி பட்னியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல, தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக, நம்ம ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்?
நமக்கு கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு. நமக்கு எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம ஏன் இந்த கவிதை எழுதுறதையே புடிச்சுட்டு இப்படி பின்னாடியே போகணும்? அது வரும்போது வரட்டும் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி, தனக்கான ஒரு தற்காலிக தேடலை அவர் பார்த்தாரா அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக கிடையாது. எவ்வளவுதான் பட்டினி கிடந்தாலும், நண்பர்கள், உறவினர்கள் அவ்ளோ பேர்கிட்ட அவமானப்பட்டாலும் கூட, அங்கங்க ஏதோ அன்றைக்கு தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்கான ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் செய்து கொண்டு, தன்னுடைய முழு கவனத்தையும் தன்னுடைய கவிதையின் மேலே பாட்டு எழுதுவதின் மேலே மட்டுமே அவர் வந்து செலுத்தியிருப்பார் அப்படிங்கிறத அவருடைய வரலாற்றை நாம் படிக்கும்போது நமக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஒரு நிலைப்பாடு தன்மை, என்ன ஒரு செயல்பாடுகள் அதை சார்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சமயத்துல ரொம்ப நாள் 2 நாள் பட்னியாக இருந்திருக்கிறார். பட்னியாக இருந்த கட்டத்துல அவருக்கு ஒரு 2, 3 நாள் கழிச்சு ஒரு ரூ. 50 தொகை கிடைக்குது. அந்த ரூ. 50 தொகைய எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு உணவு விடுதியில சென்னையில நடந்ததாக இது போட்டிருந்தாங்க. பக்கத்துல இருந்த ஒரு உணவு விடுதிக்கு போறாரு. உணவு விடுதிக்கு போயி 7 ஸ்பெஷல் தோசை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெரிய பெரிய 7 ஸ்பெஷல் தோசைகளை ஆர்டர் போட்டு, ஒத்த ஆளா உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அத பார்க்கும்போது அந்த உணவகத்துல இருக்கக்கூடியவங்களெல்லாம் அவர் ஆச்சரியத்தோட அண்ணாந்து பார்க்குறாங்களாமா. அவங்கலாம் பார்க்குறாங்கன்றத அவரும் கவனிக்கிறாரு. அவரு கவனிச்சும் கூட, "யார் வேணா என்ன வேணா நெனச்சுக்கோங்கப்பா. என்னுடைய வயிற்று பசிக்கு நான் சாப்பிடுறேன்." அப்படின்னு அந்த சாப்பாடின் மீது அவ்வளவு ஒரு ஏக்கம். இதெல்லாம் எல்லாமே வந்து நமக்கு எத பிரதிபலிக்குதுன்னா, அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த வறுமை நிலையை வந்து நமக்கு பிரதிபலிக்குது. அப்படிப்பட்ட வரும் நிலையிலும் கூட, நான் என்னுடைய கவிதை எழுதுகிறேன், பாட்டு எழுதுகிறேன் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் இருந்து நான் மாற மாட்டேன், மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அந்த கோட்பாட்டிலேயே அவர் பயணம் செய்ததுனால தான் இருக்க முடிந்திருக்கின்றது என்று சொன்னால், அதுதான் அந்த முடிவினுடைய வலிமை அப்படிங்கிறது. அந்த முடிவின் மீது நாம் எந்த அளவிற்கு நிலையாக இருக்கின்றோமோ, அந்த அளவிற்கு வலிமை என்பது நம்முடைய மனதிற்குள் தானாக உருவாகும். அந்த வலிமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரும். அந்த வெற்றியினுடைய வலிமை அப்படிங்கிறது நம்முடைய மன வலிமையை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றி என்று சொல்லுவார்களே, அந்த அளவிற்கு பிரம்மாண்டமான வெற்றியை நம்மால் அடைய முடியும் என்று சொன்னால், அதற்கு நம்முடைய முடிவுகளும், அந்த முடிவின் மீது நாம் எடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு, செயல்பாடு இதுவும் தான் மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கும். கண்ணதாசன் ஐயா அவர்களை மட்டும் உதாரணமாக நாம் இதை இங்கே நிறுத்திவிட முடியாது. நிறைய பேர், நிறைய அறிஞர்கள், நிறைய சாதனையாளர்கள் இதே போலத்தான் ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களும் சொல்லியிருப்பார்கள். முதல் முறையாக பேப்பர் போட்டு, அந்த பேப்பர் போட்டதன் மூலமாக நாளிதழ்களை வீடுகள் தோறும் விநியோகித்த அதற்கான கூலியாக ரூ. 1 அவர் பெற்றுக்கொண்டாராம். அந்த ரூ. 1 முதலாக தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கி தன்னுடைய கையில் அதை ஏந்தி பார்க்கும்போது அவருக்குள் ஒரு உற்சாகம், ஒரு மன வலிமை உண்டானதாம். அந்த நிமிடத்தை நான் ரூ. 1,00,000 சம்பாதிக்கும் போதும் கூட என்னால் வந்து உணர முடியவில்லை. அந்த ரூ. 1 எனக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. ஆனால் தான் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் ஒழுக்கமான முறையில் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். தன்னுடைய ஊதியங்களை பெற வேண்டும். நம்ம செய்யற வேலைக்கு கூலின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி எந்த இடத்திலயும் நம்முடைய வேலையில் நாம் கவனச்சிதறலோடு இருந்துவிடக் கூடாது. டிசிப்ளின் என்று சொல்லப்படக்கூடிய பணியில் ஒழுக்கம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை அந்த இடத்தில் அவர் கற்றுக்கொண்டதாக ஒரு இடத்தில் பதிவு செய்திருப்பார். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நிறைய சான்றோர் பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகளில் கூட பெரிய பெரிய முடிவுகளை எடுத்திருப்பார்கள். அந்த முடிவுகள் வந்து நம்ம பார்க்கிறதுக்கு பெருசா தெரியாது. ஆனா அந்த முடிவினுடைய வலிமை என்பது மிகப்பெரிய வலிமையாக உருவெடுத்திருக்கும் என்று சொன்னால், அதுதான் வந்து அந்த முடிவுகளினுடைய வலிமை என்பது. அப்படித்தான் நம்முடைய ஐயன் வள்ளுவர் நமக்கு சொல்லி இருக்கின்றார். ஒரு முடிவை நாம் எடுத்து விட்டோம் என்று சொன்னால், அந்த முடிவில் இருந்து நாம் எந்த ஒரு காலகட்டத்திலும் பின்வாங்க கூடாது. நம்ம இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு ஐயன் சொல்கின்றார். நம்ம ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னதாகவே பல்வேறு கோணத்துல அதை நாம் சிந்தித்து ஆராய்ந்து அந்த முடிவிற்கு இறுதியான ஒரு வடிவத்தை நாம் கொடுக்க வேண்டுமே தவிர நம்ம ஒரு முடிவை எடுத்து செஞ்சுட்டு அதற்கு பின்னதாக நம்ம இப்படி செஞ்சுட்டோமே இதுக்கு மேல தொடரலாமா வேணாமா அப்படின்ற அளவிற்கு நமக்கு ஒரு சந்தேகம்ன்ற ஒரு நிலைப்பாடே வந்துடக்கூடாது. சந்தேகமே வராத அளவிற்கான ஒரு தெளிவான நிலையில தான் ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயன் வள்ளுவர் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அதுதான் ஒரு தீர்க்கமான முடிவாக இருக்க இருக்க முடியும்.
அப்படின்னு சொல்றாங்க. நிறைய நம்மளுடைய இன்னைக்கு பொதுவான வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அதிகப்படியாக இந்த விவாகரத்து வழக்கு நிலுவையில இருப்பதாக செய்திகள்ல நம்மளால கேட்க வழக்குகளாக இருப்பத நம்மளால உணரும்போது, என்ன மனதுல ஏற்படுது அப்படின்னா, முடிவுகள் எடுப்பதுல ஒரு தெளிவின்மை அப்படிங்கிறது தான். வயது போன அந்த போக்குல, மனது போன போக்குல நிறைய பேர் தவறான முடிவுகளை எடுத்துவிட்டு, அது ஒரு குடும்பமாக, ஒரு உறவாக மாறியதற்கு பின்னதாக, அந்த உறவுக்குள் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன மன சங்கடங்களை கூட ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஏற்றுக்கொள்வதற்கான அந்த தன்மை இல்ல. ஏனென்றால், அவர்கள் நாம் என்ன செய்ய போகின்றோம்? எதிர்காலத்தில் என்னென்ன சிக்கல்கள் நமக்கு வரும்? வாழ்க்கையை நடைமுறையாக வாழும்போது, ஒரு குடும்பத்தில் போய் நாம் வாழும்போது, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, உறவுகளுக்குள் என்னென்ன ஒரு இது ஏற்படும் அப்படின்ற ஒரு அனுபவமின்மை, அனுபவம் வாய்ந்த பெற்றோர்களினுடைய அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ளாத தன்மை, இது போன்ற பலவிதமான ஒரு அறியாத காரணத்தினால் எடுத்த அந்த முடிவு என்பதனால் தான், அவர்களால் தொடர்ந்து பயணப்பட முடியாமல் விவாகரத்து என்கின்ற ஒரு நிலையில் போய் அவர்கள் நிற்கின்றார்கள். இன்றைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, திருமணமாகி அதிகபட்சம் 2 மாதங்கள் கூட கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ முடியாத அளவிற்கான ஒரு மன விரிசல் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுது. சின்ன சின்ன விஷயம். என்னுடைய அலைபேசி எடுத்து அவங்க பார்த்துட்டாங்க. அவங்களுடைய அலைபேசி எடுத்து நான் பார்த்துட்டேன். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட இன்றைக்கு மன விரிசல் அப்படிங்கிறது ஒரு தம்பதியருக்குள்ள ஏற்பட்டு விவாகரத்துன்ற ஒரு நிலையில போய் நிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க 7 வருஷமா காதல் பண்ணியிருப்பாங்க. ஆனா கல்யாணமாயி 2 மாதங்கள் கூட அவங்களால சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னா, அதுதான் அந்த தெளிவின்மை அப்படிங்கிறது. ஒரு தெளிவான ஒரு மனநிலையில என்னென்ன நமக்கு நடக்கும், எது நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம அந்த முடிவினுடைய விளைவுன்றத தாண்டி, அந்த முடிவே தோல்வியாகும். தோல்வி அடையக்கூடிய அந்த முடிவு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு தோல்வியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா, அதுதான் ஒரு முடிவினுடைய சக்தி அப்படிங்கிறது. ஆக ஒரு நல்லதோ, கெட்டதோ நம்மை அடுத்த நிலைக்கு நம்ம எடுத்துச் செல்லக்கூடியது எது அப்படின்னு சொன்னா, நம்முடைய முடிவுகள். அந்த முடிவுகளை நாம் நன்றாக சிந்தித்து எடுக்க வேண்டும், ஆராய்ந்து எடுக்க வேண்டும். முடிவு எடுத்ததற்கு பின்னதாக நாம் அதை பற்றி சிந்திக்க கூடாது. செயல்பாட்டில் மட்டுமே நம்முடைய முழு கவனமும் இருக்க வேண்டும் என்பதனைத்தான் ஐயன் வள்ளுவர் எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று மிக அற்புதமாக சொல்லி இருக்கின்றார். இந்த குறளை நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா, படிச்சோன்றதை தாண்டி நம்ம அதை உணர்ந்து பார்த்தோம், நம்ம அதை சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையாகட்டும், தொழிலாகட்டும், உறவுகள் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே இந்த குறள் அப்படிங்கிறது பொருந்தும். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நூல் தான் நம்மளுடைய திருக்குறள் அப்படிங்கிறது. நிறைய நீதி நூல்கள் இன்றைக்கு போயிருக்கலாம். ஆனா 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு நீதி நூல் நிலையாக இருந்து அனைத்து சமயத்தினருக்கும், அனைத்து மொழிக்காரர்களுக்கும், இந்த உலகத்திற்கே பொதுவான ஒரு நூலாக அமைய முடியும் என்று சொன்னால், அது நம்முடைய ஐயன் வள்ளுவரினுடைய திருக்குறள் மட்டும்தான். அப்படிப்பட்ட இந்த திருக்குறளிலே மிக அற்புதமான எனக்கு பிடித்த திருக்குறளாக என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு முடிவு எடுக்கக்கூடிய இடத்திலும் நான் வைக்கக்கூடிய முதல் குறள் எதுவா இருக்கும் என்று சொன்னால் இந்த குறள் தான். அடுத்த குறளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், எண்ணியாங்கு இதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்ற அந்த திருக்குறள். இந்த இரண்டும் தான் வெற்றியினுடைய ரகசியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இரண்டிலே ஒரு முடிவை எடுக்கும் போது நான் மிகவும் ஆழப்பட்டு யோசிக்கக்கூடிய திருக்குறள் அப்படிங்கிறது இந்த 2 திருக்குறள்களும் தான். ஆகையினால் தான் இந்த திருக்குறளை வைத்து நான் இன்று பேசலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு முடிவு அப்படின்ற ஒரு தலைப்பை நான் இங்க குடுத்ததையும் நான் இங்க பதிவு செஞ்சுக்கிறேன். ஆக நம்மளுடைய ஒரு முடிவ நம்ம எடுத்துட்டோம். அந்த முடிவின் மீது நாம் எந்த அளவிற்கு தன்மையோட நம்ம இருந்து செயல்படுறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஐயன் அடுத்த ரகசியத்த நமக்கு கத்துக் குடுக்குறாங்க. ஒண்ணும் இல்ல. நம்மளுடைய வீரமங்கை வேலுநாச்சியாரினுடைய வாழ்க்கை வரலாற்ற நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்றுமே இல்லாம நிர்கதியாக்கப்பட்டவங்க. தன்னுடைய கணவரையும் கொன்று விட்டார்கள். அவங்களுக்கும் இருக்கிறதுக்கு இடம் கிடையாது. தப்பித்து நாடு கடந்து போன அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே புரட்டி போடப்பட்டு விட்டது. ஒரு தலைமறைவான வாழ்க்கை. ஆனா அப்படி இருந்தும் கூட தன்னுடைய கணவருக்கு இழுக்கு விளைவித்தவர்களை நிச்சயமாக நான் பதிலடி கொடுத்தே தீருவேன் அப்படின்ற அவங்களுடைய அந்த திண்மையான எண்ணம் ஒன்று இருந்தது இல்லையா? அந்த திண்மைதான் அவர்களுக்கு அத்துணை வலிமையையும் கொடுத்தது. யாருமே செய்ய முடியாத அளவிற்கு அன்றைக்கு ஒரு தகவல் தொடர்பு காலகட்டமும் இல்லாத காலகட்டத்திலும் கூட
அத்தனை பெண்களை ஒன்றாக திரட்டி உலகிலேயே முதல் பெண் படையை அமைத்த பெருமை இன்றளவிலும் இருக்கின்றது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ் மங்கையாக இருக்கிற வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுக்கு தான். அப்போ அந்த இந்த முடிவினுடைய தன்மை எந்த அளவிற்கு உறுதியாக இருந்தால் அவர்கள் மீண்டும் ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்துவிட்டு கோட்டையை அடைந்தார்கள். அவர்களை பார்த்த ஆங்கிலேயர்கள் அஞ்சி ஓடுகின்றார்கள் என்று ஓடினார்கள் என்று சொன்னால் அதுதான் அந்த முடிவினுடைய தன்மை. அதுதான் அந்த வெற்றியினுடைய ரகசியம். ஆக அந்த முடிவில் நாம் எந்த அளவிற்கு திண்மையாக இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுந்தர் பிச்சை அவர்கள். சுந்தர் பிச்சை அவர்கள் இன்றைக்கு பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள். அவ்வளவு கோடியிலே சம்பளத்தில் பெறக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் வருவதற்கு முன்னதாக அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, இன்றைக்கு நம்மலாம் அலைபேசி வச்சிருக்கோம். இந்த அலைபேசியை வைத்துக்கொண்டு இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் நூற்றுக்கு ஒரு 80% அந்த அளவிற்கான இளைஞர்கள் எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் போனை நம்ம எவ்வளவு ஸ்மார்ட்டா பயன்படுத்துறோம் அப்படின்றத தாண்டி அந்த ஸ்மார்ட் போன் நம்மளை இந்த அலைபேசி நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு புடவை வாங்கணும், இல்லன்னா ஏதோ ஒரு ஆபரணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் அத பார்த்துட்டோம்னு சொன்னா, அடுத்தடுத்து 2, 3 நாட்களுக்கு அது தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நமக்கு அத கேட்கணும், கேட்க வேண்டாம், பார்க்கணும், பார்க்க வேணாம் எதுவுமே தேவை கிடையாது. நீ ஒரே 1 நிமிடம் ஒரு புடவைய நீ பார்த்துட்ட அப்படின்னு சொன்னா, அல்லது ஒரு ஆடை ஆங்கிலத்துல நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஆண்களுக்கான பேண்ட் ஷர்ட்ன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம பார்த்துட்டோம். ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துட்டோம்னு சொன்னா, அடுத்தடுத்து அது தொடர்பான ஒரு இதுங்க நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். 2 நாட்கள், 3 நாட்கள் நம்மள விடாது கருப்புன்னு சொல்ற மாரி நம்மள விடாம துரத்திட்டே இருக்கும். அந்த பொருளின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வத்தை, அந்த விருப்பத்தை மேல 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 தூண்டக்கூடிய அளவிற்கு அந்த விளம்பரங்கள் மீண்டும் 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 நம்மளுடைய அலைபேசியில வந்து நமக்குள் இருக்கக்கூடிய அந்த விருப்பத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அதை எப்படியாவது வாங்க வச்சிருவாங்க. அந்த அளவிற்கு இந்த ஸ்மார்ட் போன் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த ஸ்மார்ட் போனை இளைஞர்கள் இன்றைக்கு செல்ஃபி எடுப்பதற்கும் விதவிதம் வாட்ஸ்அப் குழுவிலே ஸ்டேட்டஸ் வைப்பதும், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமூக ஊடகங்களிலே அதை பதிவேற்றிக் கொண்டு தனக்கு எவ்வளவு விருப்பங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது, அந்த விருப்பங்கள் தனக்கு வருவதையே ஒரு பெருமையாக எடுத்துக்கொண்டு அடுத்து அடுத்து அதற்கு அடுத்தபடியாக அதை நேரடியாக அவர்களிடத்தில் பேசுவது என்று பல்வேறு விதமான ஒரு செயல்பாடுகள் ஒரு தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதாவது பொழுதுபோக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி அவர்களினுடைய போக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த போக்கே அவர்களுக்கான அந்த அலைபேசி தான் அப்படின்ற ஒரு முழுமை கட்டுப்பாட்டிற்குள், அந்த அலைபேசியினுடைய கட்டுப்பாட்டிற்குள் தன்னுடைய மனதை வைத்து விடுகின்றார்கள். அப்போ இந்த இடத்துல அந்த இளைஞர்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா, இந்த அலைபேசியில எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக நம்ம எவ்வளவோ செய்யலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு குறுகிய வட்டத்திற்குள் தன்னுடைய மனதை அவர்கள் அடக்குகின்றார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு தன்னுடைய மனதை எப்படி செலுத்த வேண்டும் அப்படின்ற அந்த முடிவை எடுக்க தெரியல. ஆனா இதே விஷயத்தை சுந்தர் பிச்சை அவர்கள் எப்படி கையாண்டிருப்பார் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்துல அலைபேசி கிடையாது, தொலைபேசி மட்டும்தான். அந்த தொலைபேசி அவர்களுடைய வீட்டுக்கு முதலாக இணைப்பு வழங்கப்படுது. அவர் அத ஆச்சரியமா பார்க்கிறாரு. ஏன்னா, அன்றைக்கு கடிதங்கள் வாயிலாக மட்டுமே பேச முடியும். நம்ம ஒருத்தர் குரல இன்னொருத்தர் கேட்கிறதும், அவங்க குரல நம்ம தூரத்துல இருந்து கேட்கிறதும் அப்படிங்கிறதே மிக ஆச்சரியமான, மிக அபூர்வமான ஒரு செயலாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவர்களுடைய வீட்டிற்கு அலைபேசி வருது. அலைபேசி இல்ல மன்னிக்கணும். தொலைபேசி வருது. அந்த தொலைபேசிய பார்த்த உடனே அவருக்கு அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்குது. எப்படி அவங்க பேசுறது நமக்கு கேக்குது? எப்படி நம்ம பேசுறது அவங்களுக்கு இங்க எதுவுமே இல்லையே! அப்படின்னு மீண்டும், 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 மீண்டும் சிந்திச்சு பார்க்கிறாரு. அதேபோல கொஞ்ச நாளைக்கு பின்னதான் இந்த தொலைபேசியில இந்த பட்டன் சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய 1ஆம் நம்பர், 2ஆம் எண், 3ஆம் எண் அப்படின்ற அந்த பொத்தான்கள் எல்லாம் வைக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி ரிங் ஃபோன் அந்த ரிங் டைப்ல இருக்கக்கூடிய வளையம் தான் வைக்கப்பட்டிருக்கும். நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். அந்த மாதிரியான ஒரு தொலைபேசி தான் அது. அந்த அந்த வட்டத்தை அது எப்படி கரெக்ட்டா இப்படி சுத்தி விட்டா அந்த நம்பருக்கு போகுது? அது எப்படி இப்படி சுத்தி விட்டா அது அந்த நம்பருக்கு போகுது? அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள அதை பற்றின ஒரு ஆராய்தல். இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற
ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தின் மீது அடுத்த நிலையாக ஒரு முடிவு. இது எப்படி வேலை செய்யுது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு. இப்படியாக அவருடைய செயல்பாடுகள் துவங்கி இருக்குது. தொழில்நுட்பம் சார்ந்த அவருடைய ஒரு நிலைப்பாடு, செயல்பாடுகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து தான் துவங்குனதாக அவர் சொல்லியிருப்பார். அதே இத நம்ம இப்படியும் பயன்படுத்தி இருக்கலாம். அவர் சிறு வயதுல இருக்கக்கூடியவர். அவருடைய வீட்டுக்கு புதுசா தொலைபேசி வந்திருக்கு. தன்னுடைய நண்பர்கள் யார் வீட்லலாம் தொலைபேசி இருக்கோ, அவர்களுக்கெல்லாம் அதன் மூலமாக அழைத்து மணிக்கணக்குல உட்கார்ந்து பேசி, அவர்களுடைய கதையை, வெட்டி பேச்சு எல்லாம் செய்து கொண்டு நேரத்தை கழித்திருக்கலாம். ஆனால் அவருடைய எண்ணம் அப்படி போகல. இது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் புரிஞ்சுக்கணும். என்னுடைய சத்தம் எப்படி இன்னொருத்தருக்கு கேக்குதுங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்லி, அதனுடைய செயல்பாடுகளின் மீது தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை அவர் எடுத்து, அதனைத் தொடர்ந்து அதனுடைய தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு தேடலை அவர் துவங்க ஆரம்பித்து, இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியிலே மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கக்கூடியவர் சுந்தர் பிச்சை அவர்கள் என்று சொன்னால், அது அவருடைய அந்த நிலைப்பாட்டின் மீது அவர் எடுத்த அந்த ஒரு முடிவுதான் காரணம். ஆக இது போலத்தான் நிறைய பேரினுடைய வாழ்க்கை வரலாறை நாம் எடுத்து பார்க்கும்போது, அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருப்பது ஒரு சின்ன முடிவாகத்தான் இருந்திருக்கும். அந்த சின்ன முடிவு என்பது அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு வெற்றி பயணத்திற்கே அழைத்துச் சென்றிருக்கும். பராக் ஒபாமா அவர்கள் கடற்கரையில நின்று கொண்டிருக்கின்றார். அவருக்கு நிறைய பலூன் விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கே. அதுல வந்து கருப்பு நிறம் பொருந்திய பலூன்களும் இருக்கின்றது. அத பார்த்த உடனே அவருக்கு அதுவரைக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு தாழ்வு எண்ணம். என்ன அப்படின்னா, நம்ம கருப்பா இருக்குமே, நம்மள வந்து வெள்ளையர்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்களா? அப்படின்ற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை. எல்லார போலயும் நம்மளாலயும் படிக்க முடியுமா? பொதுவா செயல்பட முடியுமா? அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்கு இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்து அந்த கருப்பு நிற பலூனை பார்த்த உடனே அந்த பலூன்காரர் கிட்ட போய் இவரு கேட்டாராமா, அ மற்ற பலூன்கள் மாதிரியே காற்று அடைக்கப்பட்டதற்கு பின்னதாக கருப்பு பலூனும் பறக்குமா? அப்படின்னு சொல்லி அவரு கேட்ட உடனே, கண்டிப்பா பறக்கும். இத பாருப்பா அப்படின்னு சொல்லி அந்த பலூன்காரர் அதற்குள் காற்றை அடைத்து, அதை பறக்க விட்டு காண்பிக்க, அந்த கருப்பு பலூன் மற்ற பலூன்களை தாண்டி மிக உயரமாக பறந்திருக்கின்றது. அப்ப அவருடைய மனதுல ஒரு எண்ணம் வந்திருக்கு. கருப்பு பலூனுக்குள்ள காற்று போனதுக்கு அப்புறமா அதனாலயும் பறக்க முடியும் அப்படின்னா, நிச்சயமாக நான் கற்றேன், ஒழுக்கமாக இருந்தேன் அப்படின்னு சொன்னா, என்னையும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். நானும் மிக உயரமான நிலைக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள் வந்திருக்கின்றது. அந்த எண்ணத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கான முடிவில் அவர் தீர்க்கமாக இருந்து செயல்பட்டு, அமெரிக்காவினுடைய முதல் கருப்பின தலைவராக அவர் வந்தார் அப்படின்னு சொன்னா, அதுதான் வந்து வெற்றியினுடைய ரகசியமாக இருக்கக்கூடிய அந்த முடிவுகள் அப்படிங்கிறது. இதை இப்படியும் யோசிக்கலாம். இந்த முடிவுகள் அப்படிங்கிறது எப்பயுமே நம்மள வந்து நேர்மறையில தான் எடுத்துட்டு போகுமா? வெற்றிக்கான ரகசியமாக மட்டும் தான் இருக்குமா? அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்ல. அன்றாட பொதுவான வாழ்க்கையில நாம் எடுக்கக்கூடிய இன்னைக்கு என்ன சமைக்கணும்? இன்னைக்கு சாம்பார் வைக்கலாமா? புளிக்குழம்பு வைக்கலாமா? என்ன வைக்கலாம்? அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இருந்து ஒவ்வொரு முடிவுமே நம்மளுடைய எதிர்காலத்தினுடைய ஏதோ ஒரு பின்பமாகத்தான் இருக்கும். நான் இன்னையிலிருந்து வந்து புலால் உண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். இந்த முடிவின் மீது நாம் எந்த அளவிற்கு நிலைப்பாடோட இருக்கின்றோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது பயணிக்கப்படும். தினமும் நான் சாம்பார் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அதனை பொறுத்து நம்மளுடைய உடலினுடைய வலிமை அப்படிங்கிறது இருக்கும். ஆக ஒவ்வொருவரும் அவர்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய எதிர்காலம் என்பது துவங்கி நடந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருப்பதாக நான் உணரவில்லை. ஆனா அந்த முடிவுகள் ஒரு முடிவுகளாக இருக்காமல் நமக்கான ஒரு முடிவாக அது இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே நான் சொல்ல வருகின்றேன். உடைத்தம் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் அப்படின்னு நமக்கு ஐயன் வள்ளுவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதாவது அவன் வந்து அவ்ளோ பெரிய கடை வச்சிருக்கான்ப்பா. நான் பேருக்கு இத்துணூண்டு கடை வச்சேன்னா, என்னுடைய பெருமை என்ன ஆகுறது? நான் எந்த எந்த அளவுக்கு அவன் என்னைய மதிப்பான்? நான் 10 மடங்கு பெரிய கடையா தான் நான் வச்சு நடப்பேன் அப்படின்னு சொல்லி, அந்த வியாபாரத்தை பற்றிய ஒரு சிறிய புரிதலோ, அனுபவமோ கூட இல்லாமல், போட்டிக்காக நாமும் செய்துவிட்டு, அதுக்கப்புறம் என்னால முடியல அப்படின்னு சொல்லி பாதியில வெளியில வந்து, அந்த கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் சீல் வைக்கப்பட்டால், அது எவ்வளவு பெரிய ஒரு இழுக்கை நமக்கு தரும் அப்படிங்கிறத அறியாமல் இன்றைக்கு பல பேர் பலவிதமான முடிவுகளை செஞ்சுட்டு வராங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அவன் அதை செஞ்சான் அதனால நான் செஞ்சேன். இவன் அதை செஞ்சான் அதனால நான் செஞ்சேன். அவனை விட பெருசா பண்ணணும்ன்றதுக்காக நான் இந்த அளவுக்கு நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லி, அந்த முடிவுகளை எடுத்து அதிலிருந்து முழுமையாக செயல்பட முடியாமல் பாதியிலேயே வெளியேறு நஷ்டப்பட்டு
மன கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவர்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆக நாம் எடுக்கக்கூடிய முடிவு என்பது நம்முடைய வலிமையை அறிந்த ஒரு முடிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதத்தான் ஐயன் வள்ளுவர் "உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைத்தன் முறிந்தார் பலர்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த குறள் அப்படிங்கிறதும் அனைத்து வயதினருக்குமே மிக மிக ஒரு பொருத்தமான குறளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல பதிவு செய்றேன். நம்ம ஒரு படிப்பை படிக்கணும் அப்படின்னா கூட இன்றைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளை படிச்சா மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பலர் சொல்லுவதன் மூலமாக, அதாவது ஃபேஷன் என்று சொல்லப்படக்கூடிய இதை படிச்சாதான் என்னை மதிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு தனக்கு அதில் உணர்ந்திருந்தும் கூட பெயருக்கு பட்டம் வாங்குவதற்காக, அந்த துறையில் பட்டம் வாங்குவதற்காக போய் சேர்ந்துட்டு அதை படித்து முடித்துவிட்டு அந்த துறை திறமை இல்லாததால் அவர்கள் வேலைக்கு போக முடியாமல் வாழ்க்கையவே வந்து அடுத்த வேறு வழியை தேடி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நம்மால பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான போக்கை வந்து கண்டிக்க வேண்டும், தடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என் வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நமக்கு இந்த குறளை வந்து சொல்லி கொடுத்திருக்கிறார். மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய 2 மான்கள் நல்ல சந்தோஷமா மேய்ஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் தள்ளி தள்ளி செஞ்சுட்டு இருக்கு. கருப்பு மான் ஒண்ணு, புள்ளிமான் ஒண்ணு. தூரத்துல இருந்து ஒரு சிறுத்தை வந்து இந்த மான்களை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்குது. ஆஹா, இன்னைக்கு நமக்கு 1க்கு 2ஆக விருந்து, நமக்கு இன்னைக்கு நல்ல விருந்துதான் அப்படின்னு சொல்லி அந்த சிறுத்தை ரொம்ப சந்தோஷத்தோட 2 மான்களையும் குறி பார்த்துட்டே இருக்குது. ஆனா ஏதாவது ஒண்ணு பிடிக்க முடியும். 2ம் தள்ளி தள்ளி மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால 2யும் பிடிக்க முடியாதுங்கிறதுனால ஏதோ ஒண்ண பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு முடிவை எடுக்குது. அந்த முடிவை எடுத்துட்டு சரி, கருப்பு மான நம்ம பிடிக்கலாம். அதனுடைய இறைச்சி கொஞ்சம் சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கருப்பு மானை நோக்கி போகுது. கருப்பு மானும் வேகமாக ஓட, சிறுத்தையும் வேகமாக ஓட, ஒரு கட்டத்துல மான் தப்பிச்சு போயிருது. ஆஹா! இதுதான் நமக்கு போயிருச்சு. அடுத்த மானையாவது நம்ம வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் வேக வேகமா கீழ வந்து பார்த்தோம்னா, புள்ளி மானும் அந்த இடத்துல இல்ல அப்படின்னும்போது, அந்த சிலை வந்து இன்றைக்கு 2 மானுமே இல்லாமல் நிற்கிறது அப்படின்னு சொன்னா, அத எடுத்த அந்த முடிவு தான் அதற்கான காரணம். அந்த கருப்பு மான் அப்படிங்கிறது புள்ளிமானை விட கொஞ்சம் வேகமாக ஓடக்கூடியது அப்படிங்கிறது அதற்கு தெரிந்திருந்தும் கூட அதை பிடிப்பதற்காக இது முயற்சி செஞ்சது. முயற்சி செய்ததுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனால் அதன் விளைவாக அதற்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னும் போது தான் ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவில் தனக்கு ஒரு ஏமாற்றமோ ஒரு தோல்வியோ வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதற்கான முடிவை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் மத்தவங்களுக்காக நம்ம முதல்ல பேசின மாதிரி மத்தவங்களுக்காக நம்ம ஒரு முடிவை எடுக்கிறோம்னு சொன்னா நம்ம அதுல ஏற்படக்கூடிய தோல்விக்கு என்ன காரணத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா நானாவா செஞ்சேன், அவங்க அப்படி சொன்னாங்க நான் செஞ்சேன், அவங்க இதை பண்ணுன்னு சொன்னாங்க நான் பண்ணேன், இன்னைக்கு அது இப்படி ஆயிருச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்தவர்கள் மேல பழி போடக்கூடிய அந்த தன்மைதான் நமக்குள் வளருமே தவிர நம்முடைய முடிவிற்கு என்றைக்கு நாம் பொறுப்பேற்கின்றோமோ அன்றைக்குத்தான் நம்முடைய வாழ்க்கை என்பது வளர்ச்சி பயணத்தை நோக்கி போகும். கண்ணதாசன் ஐயா அவர்களை பேசும்போது சொன்னோம், நம்ம அவங்க வந்து அவ்வளவு பிரச்சனையிலையும் அவர் வந்து அவருடைய நிலைப்பாட்டில இருந்து மாறலன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் இன்றைக்கு வெற்றி அடைந்து விட்டார். ஒருவேளை தோல்வி அடைந்திருந்தாலும் கூட அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா நம்மளால முடிச்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணோம், நம்மளுடைய முடிவுல நம்ம நிலைப்பாட்டோட இருந்தோம் அப்படின்ற ஒரு நிறைவுத்தன்மைக்குள்ள இருக்கும். சரி, பரவால்ல, நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். நகர்த்தி செல்வதற்கான அந்த பக்குவம் அவருக்கு கிடைக்கும். ஆனால் அடுத்தவர்களுக்காக நாம் முடிவு எடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை அங்கே நிறுத்தப்படும். அடுத்தவர்கள் மீது நம்ம பழி சொல்லுவோமே தவிர நம் மீது நாம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கான அந்த தன்மை என்பது நமக்கு வரவே வராது. நம்மை பார்த்து வளரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதே தன்மை வளரும் போது அவர்கள் முடிவு எடுப்பதையே வந்து ஒரு மிகப்பெரிய சிரமமான காரியமாக, குழப்பமான காரியமாக பார்ப்பார்கள். முற்றும் வந்து எதுவுமே ஒரு தெளிவற்ற சூழலில் அந்த பிள்ளைகள் வந்து தன்னுடைய மனதை வந்து செலுத்தக்கூடிய ஒரு தன்மை தான் வளரும். அடுத்தவங்களை பழி சொல்றது, ஒரு தெளிவான தன்மை இல்லாம எதை செய்யறோம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது குழந்தைகளுக்குள்ளேயும் வந்துவிடும் அப்படிங்கிறதுனால இந்த முடிவுகள் அப்படிங்கிறதுதான் வாழ்க்கையினுடைய அடுத்த நிலையினுடைய துவக்கம் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு இந்த முடிவுகளை நாம் எடுப்பதற்கு முன்னதாக நாம் எதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து நாம் எடுத்த முடிவில் இருந்து நாம் ஒருபோதும் பின்வாங்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நம்முடைய முடிவின் மீது நாம் உறுதியாக இருந்து செயல்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி பயணமாகத்தான் அமையும் என்பதனை இந்த 4 திருக்குறள்களும் நமக்கு மிகச் சிறப்பாக எடுத்துச் சொல்லியிருக்கும். அதை சார்ந்த என்னுடைய கருத்துக்கள் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இருக்கும். ஏதாவது பிழை இருந்தால்
அடியேனை மன்னிக்க வேண்டும் என்பதனையும் இங்கே என்கின்ற வேண்டுகோளையும் இங்கே வைத்துக்கொண்டு, வாய்ப்பளித்தமைக்க அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.